காடுவெட்டி மூவி வந்து பயங்கரமா இருக்கு. படத்தை எல்லாரும் வந்து கொண்டாடுங்க. படம் பயங்கரமா இருக்குது. இது வந்து ஒரு கற்பனை கதையும் இல்லை, கிடையாது. ரியல் ஸ்டோரி தான். இந்த மாதிரி வந்து நிறைய கிராமத்துல இந்த மாதிரி மூவி படம் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பாருங்க. அவரோட சீன்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஆர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நிறைய கேரக்டர்ஸ் உள்ள வருவாங்க. இது என்னோட கதைன்னா, மக்களை வந்து லவ் பண்ணி ஏமாத்துறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு 4-5 மாசம் கர்ப்பம் ஆயிட்டு கொண்டு விட்டுட்டு போயிடுறாங்க. இதால அந்த சமூகம் வந்து எவ்வளவு கஷ்டப்படுது, பின்தங்கி நிற்குது. அதால அவங்க குடும்பம் எவ்வளவு பாதிப்படையுதுன்னு வந்து தெரியாம எல்லாம் விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு ரியல் ஸ்டோரி. இதை பத்தி வந்து அரசியல்ல முன்னாடியே ஒரு தலைவர் மாவீரன் காடுவெட்டியார் சொல்லியிருக்காரு. இது ரியல் சமூகத்தில் நடந்த கதை தான். ஒரு அப்படி சொல்லும்போது வந்து இது எல்லாம் வந்து சாதின்னு சொல்லிட்டு அவர் சாதி தலைவர்னே முத்திர குத்திட்டாங்க. அவரு தான் 108 சாதிக்கு வந்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு. இது மற்ற சாதி அந்த சாதியை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு வந்து அதை மூவியா எடுத்திருக்காங்க. இது வந்து அரசியல் சூழ்ச்சினால வந்து அவரோட புகழை பத்தி சொல்லும் போதே மியூட் பண்றாங்க. இதெல்லாம் வன்மையா கண்டிக்கத்தக்க. சென்சார் கூட வன்மையா கண்டிக்கிறோம். இது திரும்பி ரிப்போர்ட் ஆச்சுன்னா பெரும் போராட்டம் நடக்கும். இந்த மாதிரி எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி பாருங்க. இந்த படத்துல ஏதாச்சும் கேவலமா காமிச்சிருக்காங்களா? நீ எடுக்கிற படத்துல எல்லாத்தையுமே வன்னியர் சாதிய தேவ சாதி எல்லாத்தையுமே வந்து கீழ்பற்றி நீ காமிக்கிற. இது உனக்கு எச்சரிக்கையாவே சொல்லிக்கிறோம். இதுக்கப்புறம் திரும்பி நீ படம் எடுத்தாலும் உனக்கு வன்மையா கண்டிக்கிறோம். மாவீரன் காடுவெட்டியார் புகழ் என்னைக்கும் ஓங்கி நிற்கும். தமிழ்நாட்டுக்கு ஒரே சிங்கம் மாவீரன் காடுவெட்டியார் தான். காடுவெட்டியாரை மிஞ்ச ஒரு ஆள் கிடையாது. ரியல் ஸ்டோரி சம்பவம். எல்லாரும் படத்தை பாருங்க. காடுவெட்டி படம் நல்லா இருக்கு. எல்லாம் அனைத்து மக்களும் வந்து பாருங்க. இடையில கொஞ்சம் லேக் ஆகுது, அப்புறம் அப்படியே கொண்டு கிளைமேக்ஸில் அவரோட சீன்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஆர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நிறைய கேரக்டர்ஸ் உள்ள வருவாங்க. ஆர்கே சுரேஷும் மீடியமாக தான் வருவார். இல்லை அது கிடையாது, சுத்தமாக கொண்டு வரல. அப்படியே வந்தாலும் அது கொஞ்சம் பீப் வச்சு சென்சார் போட்டு தான் பண்ணியிருக்கு.